हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू हिंदी मिस। இன்னைக்கு இந்த வீடியோவில் பிராத்மிக் புக்கான ஹிந்தி பிரச்சார் வாகினி 1 புக்கில் கஹானி பார்ட்டில் 6th ஸ்டோரி தான் படிக்க போகிறோம். இந்த கஹானி பார்ட்டில் ஏற்கனவே ஃபஸ்ட்டு 5 ஸ்டோரிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த 6th ஸ்டோரியான பக்ஷீஸ் மாங்னே கி சஜா, இந்த ஸ்டோரி படிக்கிறதுக்கு பேஜ் நம்பர் 109 எடுத்துக்கோங்க. बख्शिश मांगने की सजाना, बख्शिशना लंजம்னு அர்த்தம். மாங்னே கி சஜா, லஞ்சம் வாங்குவதற்கான தண்டனை. லஞ்சம் வாங்கினவங்களுக்கு என்ன தண்டனை கிடைச்சதுன்றத பற்றி தான் இந்த ஸ்டோரியில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஏக் गांव में एक आदमी रहता था, ஒரு கிராமத்தில் ஒரு மனிதன் வசித்து வந்தான். वह बड़ा विद्वान था, அவன் மிகப்பெரிய வித்வானாக இருந்தான். लेकिन था बहुत गरीब, ஆனால் மிகவும் ஏழையாக இருந்தான். लोग कहते हैं कि विद्या और धन दोनों एक साथ किसी के पास नहीं होते. மக்கள் சொல்கிறத கேட்டிருக்கோம், கல்வியும் பணமும் ஒரே இடத்துல இருக்காது, யார்கிட்டையுமே ஒரே நேரத்தில் கல்வியும் பணமும் ரெண்டுமே சேர்ந்து இருக்காதுன்றத மக்கள் சொல்லி கேட்டிருக்கோம். उस आदमी के विषय में यह कहावत बिल्कुल सच थी. இந்த பழமொழி, மக்கள் சொல்லக்கூடிய இந்த பழமொழி இந்த மனிதன், நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் இல்லையா கதையில், அந்த மனிதனுடைய விஷயத்தில் முற்றிலும் உண்மையாக இருந்தது. ஏக் தின் உஸ் ஆத்மி நே சோச்சா சலோ ராஜா கே பாஸ் ஜாயே, ஒரு நாள் அந்த மனுஷன் யோசிச்சான், போலாம் ராஜா கிட்ட போகலாம். உன்கோ கவிதா சுனாக்கர் குச் மாங் லாவே, அவர்கிட்ட, அதாவது அந்த ராஜா கிட்ட கவிதைகளை சொல்லி ஏதாவது கேட்கலாம், ஏதாவது உதவி கேட்கலாம். மாங்குனா அது பிச்சைன்னு அர்த்தம். ஆனால் இங்கே ஏதாவது ஒரு உதவியை ராஜா கிட்ட கேட்டு வாங்கலாம். அவருக்கு கவிதைகள் சொன்னால் பிடிச்சி அவர் சில உதவிகளை செய்வார். ராஜா லோக் உதார்த்தே, ராஜாக்கள் ரொம்ப பெருந்தன்மையானவர்களாக இருப்பாங்க. ஜரூர் குச்னா குச் தே தேங்கிஹி, கண்டிப்பாக ஏதாவது கொஞ்சம் கொடுப்பாங்க உதவியாக. ஏ சோச்கர் உஸ்னே அப்னி புராணி ஷால் அவுர் பகடி பஹனி அவுர் சல்படா, அது பார்க்கறதுக்கு ஒரு புலவர் மாதிரி இருக்கணும் இல்லையா, அதனால் அவருடைய பழைய ஷால் ஒன்றையும் பகடினா தொப்பி, ஒரு தொப்பியையும் அணிஞ்சிக்கிட்டு ராஜா கிட்ட போகலான்னு நினைக்கிறாரு. ஆத்மி ராஜா கே யஹா பहुंचा, அந்த மனிதன் ராஜாவுடைய இடத்தை போய் சேர்றாரு. वहाँ एक सिपाही पहरा दे रहा था, அங்கே ஒரு சிப்பாய்னா ஒரு காவல்காரன் காவல் காத்து கொண்டிருந்தான். सिपाही ने फटेहाल आदमी को देखकर उसे रोका. खबरदार कौन है, அந்த சிப்பாயி, அந்த காவல்காரன் கிழிந்த உடையோட ரொம்ப நலிந்த நிலையில் இருக்கிற இந்த மனிதனை பார்த்து நிறுத்துகிறார். நிறுத்திவிட்டு எச்சரிக்கை, நீ யார் அப்படின்னு கேட்குறாரு. आदमी ने कहा, बाई एक गरीब हूँ, महाराज के दर्शन करना चाहता हूँ. அந்த மனிதன் அந்த காவல்காரனை பார்த்து, சகோதரா நான் ஏழை, மகாராஜாவை தரிசிக்க விரும்புகிறேன், அதாவது மகாராஜாவை பார்க்க விரும்புகிறேன்னு சொல்கிறாரு. சிப்பாயி, ஜாவோ மகாராஜ் கோ ஃபுர்சத் நஹி ஹை, இங்கேருந்து போயிடு, மகாராஜாவுக்கு ஃப்ரீ டைம் இல்லை, யாரையும் பார்க்க முடியாதுன்னு சொல்லி அந்த சிப்பாயி சொல்கிறான். ஆத்மி சமஜ் கயா கி ய குச் சாஹ்தா ஹை, அந்த மனுஷனுக்கு புரிஞ்சிருச்சு, இவன் ஏதோ விரும்புகிறான், இவன்கிட்ட ஏதாவது பொருளை கொடுத்தாதான் அவன் நம்மளை உள்ளே விடுவான்றது அவருக்கு புரிஞ்சிருச்சு. அக்சர் ராஜ் தர்பார் கே நௌகர் பக்ஷிஷ் கே ஆதி ஹோத்தே ஹை, இப்படி தான் ராஜாவோட தர்பாரில் இருக்கக்கூடிய வேலைக்காரங்க அடிக்கடி ஏதாவது ஒரு வேலை நடக்கணும்னா அவங்கக்கிட்டேருந்து ஏதாவது ஒரு பொருளை வாங்கிக்கிட்டு அந்த வேலையை செஞ்சு கொடுக்கறத வழக்கமாக வச்சுருக்காங்க. அகர் உன்கோ பக்ஷிஷ் ந தேன் தோ கோயி காம் ந சலே, ஒருவேளை அவங்களுக்கு லஞ்சமாக நம்ம எதுவுமே கொடுக்கலன்னா அங்கே எந்த வேலையுமே நடக்காது. ஆத்மி நே கஹா பாயி ஜானே தோ, ராஜா சாஹப் சே ஜோ மிலேகா உஸ்மே சே தும்கோ பி குச் ஹிஸ்ஸா தூங்கா, அந்த மனிதன் காவல்காரன் கிட்ட சொல்கிறான், சகோதரா என்னை போக விடு, ராஜா கிட்டேருந்து எனக்கு என்ன கிடைக்குதோ அதில் உனக்கு ஒரு பங்கு கொடுக்குறேன், குச் ஹிஸ்ஸானா கொஞ்சம் பங்கு கொடுக்குறேன், ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். சிப்பாயி நே கஹா அச்சா தோ ஜா சக்தே ஹோ, சிப்பாயி சொல்கிறான், நல்லது, இப்படி இருந்துச்சுன்னா, இப்படி நீ எனக்கு கொடுக்கறது உண்மைனா நீ போக முடியும். ஆத்மி ராஜா கே தர்பார் மே பहुंचा, அந்த மனிதன் ராஜாவுடைய தர்பாருக்கு போய் சேர்ந்தான். वहाँ उसने अच्छे अच्छे पद सुनाए,
அங்கே அவன் நல்ல நல்ல பாடல்களை சொன்னான், நல்ல நல்ல கவிதைகளை பாடல்களை எல்லாம் ராஜா முன்னாடி சொன்னான். राजा ने खुश होकर अपने खजांची के नाम एक खत लिख दिया कि इनको 5 रुपये दे दो. ராஜாவும் ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு. அந்த பாட்டெல்லாம் கேட்டு சந்தோஷமாகி தன்னுடைய கேஷியர் கிட்ட, அதாவது ராஜாவோட கஜானாவெல்லாம் மெயின்டைன் பண்ணுறவர் இருப்பார் இல்லையா, அவருக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுக்குறாரு. அந்த லெட்டரில் இவருக்கு 5 ரூபாய் கொடுத்து விடு அப்படின்னு எழுதி கொடுக்குறாரு. அதாவது அந்த பாட்டு பாடின அந்த மனிதனுக்கு இனாமாக பரிசாக 5 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி எழுதி கொடுக்குறாரு. ஆத்மி ருப்பையே லேக்கர் கர் சலாகையா. அந்த மனிதனும் ரூபாயை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. நமக்கு 5 ரூபா கிடச்சிருச்சின்னு ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு போயிடுறாரு. சிப்பாயி கோ ருப்பையே தேனா பில்குல் புல் கயா. அந்த சிப்பாய்க்கு ரூபாய் கொடுக்கணுன்றதையே சுத்தமாக மறந்துடுறாரு. அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார் இல்லையா, ஒரு ஷேரை உனக்கு கொடுக்குறேன்னு. அந்த 5 ரூபாயில் எந்த ஷேருமே அந்த வாட்ச்மேன் கிட்ட, அந்த காவலாளர்கிட்ட கொடுக்காமையே அவர் வீட்டுக்கு போயிடுறாரு. தூசரே தின் ஆத்மி ஃபிர் ஆயா. ஒரு 5 ரூபாய் வச்சு அன்னைக்கு நாளை ஓட்டிட்டு மறுநாள் திரும்ப அதே அரண்மனைக்கு வர்றாரு. उस दिन भी उसने सिपाही से कुछ देने का वादा किया. அன்னைக்கும் என்ன சொல்கிறாரு அந்த காவல்காரன்கிட்ட, நான் திரும்பி வரும்போது கண்டிப்பாக உனக்கு ஏதாவது ஒரு ஷேர் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. அதாவது ப்ராமிஸ் பண்ணுறாரு. வாதா கியானா ப்ராமிஸ் பண்ணுறது. பர் தியா குச் நஹி, ஆனால் ஒன்றுமே கொடுக்கல. இஸ் தர கயி தின் குஜர்கையே. இதே போல் நிறைய நாட்கள் அவர் வர்றதும், ராஜா கிட்ட பாடலை பாடி காசு வாங்கிட்டு காவல்காரங்கிட்ட எந்த ஷேருமே கொடுக்காம போகிறதும் ஒரு வழக்கமான வாடிக்கையான விஷயமா இருந்துகிட்டே இருந்தது. சிப்பாயி சோச்சனே லகா ஏஹ் ஆத்மி படா ஜூட்டா மாலும் ஹோத்தா ஹை. சிப்பாய்க்கு லேட்டாக தான் புரியுது, இந்த மனிதன் நம்மக்கிட்ட பொய் சொல்லிட்டு உள்ளே போகிறான், உள்ளே போகிறதுக்காக நம்மக்கிட்ட ஷேர் கொடுக்குறேன்னு சொல்கிறான், ஆனால் மறந்துட்டேன்னு சொல்லி ஏமாத்திடுறான்னு புரிஞ்சுக்கிறாரு. அச்சா அப் இஸ்கி சஜா உசே தேனி சாஹியே. நல்லது, இப்போ நடந்த விஷயத்திற்கு அவனுக்கு கண்டிப்பாக தண்டனை கொடுத்தே ஆகணும்னு நினைக்கிறான். சிப்பாயி ராஜா கே பாஸ் பहुंचा और सलाम करके कहा, हुजूर वह आदमी जो रोज यहाँ आता है. அந்த காவல்காரன் ராஜா கிட்ட போய் வணக்கம் சொல்லிட்டு சொல்கிறான், அரசே, அந்த மனிதன் எவன் ஒருவன் தினமும் இங்கே வருகிறானோ, பஹுத் புரா ஆத்மி மாலும் ஹோத்தா ஹை, ரொம்ப மோசமான மனிதனாக தெரியப்படுகிறான். அதாவது ராஜா கிட்ட போய் அந்த காவல்காரன் வணக்கம் சொல்லிட்டு சொல்கிறான், எந்த மனிதன் தினமும் உங்களிடம் பாடலை பாடி பணம் பெற்று செல்கிறானோ அவன் மிகவும் மோசமான மனிதனாக தெரியப்படுகிறான் அப்படின்னு சொல்கிறான். ரோஜ் லோகோ சே ஆப்கி ஷிகாயத் கர்த்தா ஹை. தினமும் அந்த மனிதன் மக்கள்கிட்ட போய் அந்த ராஜாவை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், ராஜாவை பற்றி குற்றம் சுமத்துகிறான்னு சொல்லி அந்த காவல்காரன் சொல்கிறான். மைனே கல் அப்பனே கானோ சே ஷிகாயத் கர்த்தே ஹுயே சுனா. அந்த காவல்காரன் ராஜா கிட்ட, நானே என்னுடைய காதுகளால் அவன் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறத நான் கேட்டேன்னு சொல்கிறான். ராஜா நே சிப்பாயி கி பாத் சச் மான்லி. ராஜா அந்த சிப்பாயி சொன்ன விஷயத்தை உண்மைன்னு ஏற்றுக்கிட்டு நம்ப ஆரம்பித்தார். அக்லே தின் ஃபிர் ஆத்மி தர்பார் மே ஆயா. மறுநாள் அதே மனிதன் திரும்ப தர்பாருக்கு வரான். உஸ்கே பத் சுன்னே கே பாத் ராஜா நே ஏக் கத் தியா. அவனுடைய அந்த பாடலை கேட்ட பிறகு வழக்கம் போல் ராஜா ஒரு கடிதத்தை கொடுக்கிறாரு. अब उस आदमी ने सोचा, चलो आज का पैसा उस सिपाही को बख्शिश के रूप में दे देंगे. இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ தான் அந்த மனுஷனுக்கு வாசலில் நிற்கிற காவல்காரனுக்கு நம்ம ஏதாவது கொடுக்கணும், டெய்லி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு மறந்துட்டு போயிடுறோம். இன்றைக்கி ராஜா அந்த கடிதத்தில் எழுதி கொடுத்துருக்கக்கூடிய பைசாவை அப்படியே அந்த காவல்காரன்கிட்ட லஞ்சமாக கொடுத்துடலான்னு யோசிக்கிறான். வ கத் சிப்பாயி கே ஹாத் தேக்கர் சலா கயா. வெளியே போய் அந்த கடிதத்தை அப்படியே சிப்பாய்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறான். அந்த கடிதத்தில் எவ்வளோ பைசா எழுதியிருந்ததுன்னு எதுவுமே அவனுக்கு தெரியாது. ஆனால் அந்த கடிதத்தை மட்டும் அந்த காவல்காரங்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறான். சிப்பாயி பஹுத் குஷுவா. அந்த காவல்காரனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது. மொத்த பைசாவும் இன்றைக்கி நமக்கு தான் ரொம்ப சந்தோஷமாக துரந்த் கஜான்ச்சி கே பாஸ் பவுஞ்சா. அந்த கேஷியர் கிட்ட அந்த பணத்தை எல்லாம் கொடுப்பார் இல்லையா, கஜானாவுடைய காப்பாளர், அவர்கிட்ட போய் அந்த கடிதத்தை காட்டுறான்.
खजांची ने जब खत खोलकर पढ़ा तब उसको बड़ा आश्चर्य हुआ. அந்த கேஷியர் இந்த காவல்காரன் கொடுத்த கடிதத்தை திறந்து பார்த்தோன்னுமே ரொம்ப ஆச்சரியமாயிடுது அவருக்கு. ஏன்னா உஸ்மே லிக்காத்தா கத் லானே வாலே கோ 10 கோடே லக்வா தோ. அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருந்ததுன்னா, இந்த கடிதத்தை கொண்டு வருபவருக்கு 10 சாட்டை அடி கொடுக்க வேண்டும்னு எழுதியிருந்தது. அதாவது அந்த காவல்காரன் போய் அந்த மனிதனை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணான் இல்லையா ராஜா கிட்ட. அதனால் ராஜா அந்த மனிதனுக்கு எப்படியாவது தண்டனை கொடுக்கணுன்றதுக்காக அவருக்கு பரிசு பணமாக கொடுக்காம இந்த மாதிரி தண்டனையை அந்த பேப்பரில் எழுதி கொடுத்துருக்காரு. அந்த தண்டனை இப்போ யாருக்கு போய் சேரப்போகுதுன்னா அந்த காவல்காரனுக்கு. बेचारे सिपाही को क्या मालूम था कि खत में क्या लिखा है. பாவம் அந்த சிப்பாய்க்கு என்ன தெரியும் அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்குன்னு. அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்குன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக அவன் அந்த கடிதத்தை கொண்டு வந்து கொடுத்து அடி வாங்கிறதுக்காக வந்திருக்க மாட்டான் இல்லையா. ஸோ கடிதத்தில் என்ன எழுதியிருக்குன்னு தெரியாதனால தான் பணம் வாங்கிறதுக்காக அந்த கஜான்சி, அதாவது அந்த கேஷியர்கிட்ட கொண்டு வந்து லெட்டர் கொடுக்குறான். கஜான்சி ने राजा के हुक्म के मुताबिक सिपाही को 10 கோடே லக்வா दिए. அந்த கேஷியர் இருக்கா இல்லையா, கஜானா காப்பாளர், அவரும் ராஜாவுடைய உத்தரவின்படி அந்த கடிதத்தை கொண்டு வந்த அந்த சிப்பாய்க்கு 10 சாட்டை அடிகளை கொடுத்துட்றார். பேச்சாரா மார் காக்கர் ரோத்தா பீட்டுத்தா ராஜா கே பாஸ் கயா. பாவம் அந்த காவல்காரன் அடி வாங்கிக்கிட்டு அழுதுகிட்டே கத்திக்கிட்டே ராஜா கிட்ட போகிறான். ராஜா கோ கஜான்சி பர் படா குஸ்ஸா ஆயா. ராஜாவுக்கு அந்த கேஷியர் மேலே, அந்த கஜானா காப்பாளர் இருக்கார் இல்லையா, அவர் மேலே ரொம்ப கோவம் வருது. உஸ்னே உசே புலாக்கர் பூச்சா தும்னே சிப்பாய் கோ கியோம் பீட்டா. அந்த ராஜா வந்து அந்த கேஷியரை கூப்பிட்டு கேட்குறாரு, ஏன் நீ சிப்பாயை இந்த காவல்காரனை போய் ஏன் அடிச்ச அப்படின்னு கேட்குறாரு. खजांची ने हाथ जोड़कर कहा, हुजूर का हुक्म, यह सिपाही खत लेकर मेरे पास आया. அந்த சிப்பாயும் ரொம்ப மரியாதையோட கும்பிட்டுக்கிட்டே ராஜா கிட்ட சொல்கிறாரு, ராஜாவுடைய உத்தரவு, இந்த காவல்காரன் தான் இந்த கடிதத்தை என்கிட்ட கொண்டு வந்தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ராஜாவோட உத்தரவுப்படி தான் நான் அவனை அடித்தேன், இந்த லெட்டரை கொண்டு வரவனை தான் நீங்கள் அடிக்க சொன்னீங்க, இவன் தான் என்கிட்ட இந்த லெட்டரை கொண்டு வந்தான்னு சொல்கிறாரு. मैंने आपके हुक्म के मुताबिक इसको கோடே லக்வா दिए. நான் உங்களுடைய உத்தரவுக்கு ஏற்றபடி தான், நீங்கள் கடிதத்தில் குறிப்பிட்டிருந்த உத்தரவுக்கு ஏற்றபடி தான் இவனுக்கு சாட்டையடியை கொடுத்தேன் அப்படின்னு அந்த கேஷியர் சொல்கிறார். ராஜாக்கோ படா அச்ரஜ் ஹுவா. ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அவர் கடிதத்தை எழுதி கொடுத்தது ஏழை வித்வான் கிட்ட, ஆனால் இப்போ கடிதம் இருக்கிறது காவல்காரன் கிட்ட. எப்படி இது நடந்ததுன்னு ஆச்சரியப்படுறார். உஸ்னே சிப்பாயி சே பூச்சா, ஏ கத் தும்கோ கைசே மிலா. அந்த காவல்காரன் கிட்ட ராஜா கேட்குறாரு, இந்த கடிதம் உன்கிட்ட எப்படி கிடச்சிது. सिपाही ने कहा, हुजूर उसी आदमी ने दिया जो रोज यहाँ आया करता है. அதுக்கு அந்த காவல்காரன் பதில் சொல்கிறான், அரசே, அந்த மனிதன் டெய்லி இங்கே வருவான் இல்லையா, அந்த மனிதன் தான் என்கிட்ட இந்த கடிதத்தை கொடுத்தான். ராஜானே ஆத்மிக்கோ புலாக்கர் பூச்சா. ராஜா உடனே அந்த மனிதனை கூப்பிட்டு கேட்குறாரு, ஏன் வந்து உனக்கு கொடுத்த கடிதத்தை நீ காவல்காரன்ட்ட கொடுத்தன்ற மாதிரி கேட்குறாரு. உஸ்னே சாரி கதா சுனாயி. அவன் நடந்த எல்லா கதையும் சொல்கிறான். ஃபஸ்ட்லேருந்து டெய்லி வரும்போதெல்லாம் தனக்கு ஏதாவது கொடுத்தா தான் உள்ளே அனுப்புவேன்னு அவன் சொன்னதையும், இவர் மறந்துட்டு அந்த ஏழை மனிதன் போயிட்டதையும், அன்னைக்கு மட்டும்தான் எனக்கு தோணுச்சு அவனுக்கு கொடுக்கணுன்றதையும் எல்லா கதையுமே ராஜா கிட்ட அந்த ஏழை மனிதன் சொல்கிறான். தப் தோ ராஜா கோ உஸ் சிப்பாயி பர் படா குஸ்ஸா ஆயா. அப்போ இதெல்லாம் கேட்ட உடனே ராஜாவுக்கு அந்த காவல்காரன் மேலே ரொம்ப கோபம் வருது. உசே ஃபௌரன் நௌகரி சே நிக்கால் தியா. உடனே அந்த காவல்காரனை காவல் செய்யும் வேலையை விட்டு வெளியே அனுப்பிடுறாரு. देखो बख्शिश मांगने की उसको कैसी सजा मिली. அந்த ஏழை மனிதன் தனக்கே தெரியாமல் அந்த லெட்டரை கொடுத்தாரு. கண்டிப்பாக அவருக்கு வந்து இந்த லெட்டரை கொடுத்தா அடி கிடைக்கும்ன்றது தெரியாது. சாதாரணமாக கொடுக்க போய் அது வந்து அந்த காவல்காரனுக்கான தண்டனையாக மாறிவிட்டது. ஸோ லஞ்சம் வாங்கினா என்ன தண்டனை கிடைக்கும்ன்றது தான் இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இன்றைக்கி இப்போ படித்த இந்த ஸ்டோரி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஃபுல்லாக நம்ம எழுதணும்னு அவசியம் இல்லை எக்ஸாமில். இதோடைய சாராம்ஸ் மட்டும் எழுதினா போதும். இந்த ஸ்டோரிக்கான சாராம்ஸ் படிக்கிறதுக்கு பேஜ் நம்பர் 215 எடுத்துக்கோங்க.
பக்ஷிஷ் மாங்னே கி சஜா, லஞ்சம் வாங்குவதற்கான தண்டனை. एक गांव में एक गरीब विद्वान रहता था. एक गांव में ஒரு கிராமத்தில் एक गरीब विद्वान ஒரு ஏழை வித்வான் रहता था வசித்து வந்தான். ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை வித்வான் வசித்து வந்தான். राजा के यहाँ कविता सुनाकर कुछ पाने की इच्छा से राजमहल गया. ராஜா கே யஹா, ராஜாவுடைய இருப்பிடத்திற்கு சென்று, அதாவது ராஜாவுடைய தர்பாருக்கு போய் கவிதா சுனாக்கர், கவிதைகள் சொல்லி, குச் பானே கி இச்சா சே, ஏதாவது ராஜா கிட்டேருந்து உதவி பெற்றுக்கொள்ளலாம்ன்ற ஆசையில் ராஜ்மஹல் கயே, ராஜாவுடைய மாளிகைக்கு சென்றான். ராஜாவுடைய இருப்பிடத்திற்கு சென்று கவிதைகள் சொல்லி ஏதாவது உதவி பெற்றுக்கொள்ளலாம்ன்ற ஆசையில் அந்த ஏழை வித்வான் ராஜாவுடைய மாளிகைக்கு சென்றான். மகர் வஹாங்கே சிப்பாயி நே உசே ரோக்கா, மகர்னா ஆனால், வஹாங்கே சிப்பாயி அந்த ராஜாவுடைய மாளிகையின் வாசலில் இருக்கக்கூடிய காவல்காரன் உசே ரோக்கா இந்த ஏழை வித்வானை நிறுத்தினான். ஆனால் மாளிகையை காவல் காக்கும் காவல்காரன் அவனை நிறுத்தினான். तब विद्वान ने वादा किया कि राजा से जो मिलेगा उसमें से कुछ हिस्सा दूंगा. तब அப்பொழுது வித்வானே வாதா கியா கி, வித்வான் ப்ராமிஸ் பண்ணுறாரு, வாக்குறுதி கொடுக்குறாரு. என்னென்னா, ராஜா சே ஜோ மிலேகா, ராஜாவிடமிருந்து என்ன கிடைக்குமோ, உஸ்மே சே அதிலிருந்து, குச் ஹிஸ்ஸா சில பாகங்களை, கொஞ்சம் ஷேரை தூங்கா கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஏழை வித்வான் காவல்காரன் கிட்ட ராஜாவிடமிருந்து என்னெல்லாம் கிடைக்குமோ அதிலிருந்து கொஞ்சம் ஷேரை உனக்கு கொடுப்பேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்கிறார். विद्वान के पदों को सुनकर राजा खुश हुआ और इसको 5 रुपये देने के लिए रोकड़िये के नाम पर पत्र दिया. வித்வான் கே பதோம் கோ சுன்கர், அந்த ஏழை வித்வான் வந்தார் இல்லையா ராஜாவுடைய மாளிகைக்கு, அவருடைய பாடல்களை கேட்டு ராஜா குஷ் ஹுவா, ராஜா ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. அவர் மற்றும் இஸ்கோ 5 रुपये தேனே கேலியே, அந்த வித்வானுக்கு 5 ரூபாய் கொடுப்பதற்காக, ரோக்கடியே கே நாம் பர், அதாவது கஜான்சின்னு லெசனில் படித்தோம் இல்லையா, அதுதான் இங்கே ரோக்கடியான்னு கொடுத்துருக்காங்க. அந்த கேஷியர், அதாவது கஜானா காப்பாளருடைய பெயருக்கு பத்ரதியா கடிதம் கொடுத்தார். இனாம் பாத்தேஹி வித்வான் சீதே கர் சலாகையா. இனாம் பாத்தேஹி பரிசை பெற்றதுமே வித்வான் சீதே கர் சலாகையா நேராக வீட்டிற்கு போய்விட்டார். பரிசை பெற்றதுமே அந்த வித்வான் நேராக வீட்டிற்கு போய்விட்டார். அந்த காவல்காரனுக்கு ஒன்றுமே கொடுக்கல. சிப்பாயி கோ ருப்பையே தேனா பூல் கயா. சிப்பாயி கோ காவல்காரனுக்கு ருப்பையே தேனா ரூபாய்களை கொடுக்க பூல் கயா மறந்து விட்டான். அந்த வித்வான் காவல்காரனுக்கு ரூபாய்களை கொடுக்க மறந்து விட்டான். இஸ்தர கயீதின் பீத் கயே. இஸ்தரக்னா இதே போல, கயீதின் நிறைய நாட்கள், பல நாட்கள், பீத் கயே கழிந்து விட்டன. இதே போல் பல நாட்கள் கழிந்து விட்டன. कुछ भी न मिलने के कारण सिपाही ने विद्वान के बारे में राजा से झूठी शिकायत की. कुछ भी न मिलने के कारण, ஒன்றுமே கிடைக்காத காரணத்தால், எதுவுமே அவருக்கு கொடுக்கல இல்லையா அந்த வித்வான், அதனால எதுவுமே கிடைக்காத காரணத்தினால சிப்பாயி நே காவல்காரன் வித்வான் கே பாரேமே அந்த வித்வானை பற்றி ராஜா சே ராஜாவிடம் ஜூட்டி ஷிகாயத் கி பொய்யான குற்றச்சாட்டை சொன்னார், பொய்யா கம்ப்ளைண்ட் பண்ணாரு. வித்வானிடமிருந்து ஒன்றுமே கிடைக்காத காரணத்தால் காவல்காரன் வித்வானை பற்றி ராஜாவிடம் பொய்யான குற்றச்சாட்டுகளை சொன்னான். दूसरे दिन विद्वान ने राजा से प्राप्त पत्र को सिपाही के हाथ में देकर कहा, आज का इनाम तुम ले लो. दूसरे दिन न மறுநாள் வித்வான் ராஜா சே பிராப்த பத்ரகோ ராஜாவிடமிருந்து பெற்ற கடிதத்தை, வழக்கம் போல கவிதை சொல்லி அவர்கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வாங்கிட்டு வரான். அந்த லெட்டரை சிப்பாயி கே ஹாத் மே தேக்கர் காவல்காரனுடைய கையில் கொடுத்து, கஹா சொன்னான், ஆஜ் கா இனாம் இன்றைய பரிசை தும் லேலோ நீ எடுத்துக்கொள். மறுநாள் வித்வான் ராஜாவிடமிருந்து பெறப்பட்ட கடிதத்தை காவல்காரனுடைய கையில் கொடுத்துவிட்டு, நீ இன்றைய பரிசை எடுத்துக்கொள் என்று சொன்னான். उस दिन पत्र में इस प्रकार लिखा था कि
पत्र लाने वाले को 10 कोड़े लगवा दो। उस दिन அன்றைய நாள் பத்ர மே கடிதத்தில் இஸ் பிரகார் லிகாத்தா கி இந்த மாதிரி எழுதி இருந்தது. என்ன எழுதினா பத்ர லானே வாலேகோ கடிதத்தை கொண்டு வருபவனுக்கு 10 கோடே லக்வாதோ 10 சாட்டையடி கொடு. அன்றைய நாள் கடிதத்தில் கடிதத்தை கொண்டு வருபவனுக்கு 10 சாட்டையடி கொடு என்ற வகையில் எழுதப்பட்டிருந்தது. बेचारा सिपाही मार खाकर राजा के पास गया. बेचारा सिपाही பாவம் அந்த காவல்காரன் மார் காக்கர் அடி வாங்கிவிட்டு ராஜா கே பாஸ் கயா ராஜாவிடத்தில் சென்றான். பாவம் அந்த காவல்காரன் அடி வாங்கிவிட்டு ராஜாவிடத்தில் சென்றான். பூச்தாச் கர்னே பர் ராஜா கோ சாரி பாத்தே மாலும் ஹுயி. பூச்தாச் கர்னே பர் என்கொயரி பண்ண உடனே விசாரணை நடத்திய பிறகு ராஜாவுக்கு சாரி பாத்தேம் எல்லா விஷயங்களும் விசாரணை நடத்திய பிறகுதான் அந்த ராஜாவுக்கு வித்வான் கிட்ட இந்த காவல்காரன் லஞ்சம் கேட்டதையும் அந்த லஞ்ச பணத்தை இவர் கொடுக்காம மறந்துட்டு போனனால தான் அவர் கம்ப்ளைண்ட் பண்ணி ராஜாவும் இந்த தண்டனையை கொடுக்கணும்னு முடிவு பண்ணாரு. அந்த தண்டனையை இப்போ காவல்காரன் அனுபவிக்க வேண்டியிருந்ததுன்ற எல்லா விஷயங்களும் ராஜாவுக்கு தெரிய வந்தது. अतः उसने ஆதலால் ராஜா சிப்பாயி கோ காவல்காரனை நௌக்கரி சே வேலையிலிருந்து நிக்கால் தியா வெளியேற்றினார். ஆதலால் ராஜா காவல்காரனை வேலையை விட்டு வெளியேற்றினார். இப்போ இந்த நம்ம கற்றுக்கிட்ட படிப்பினை மோரல் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சீக்னா மோரல் படிப்பினை. பக்ஷிஷ் மாங்னா புரி ஆதத் ஹை. பக்ஷிஷ் மாங்னானா லஞ்சம் கேட்பது. புரி ஆதத் ஹை கெட்ட பழக்கம். லஞ்சம் கேட்பது கெட்ட பழக்கம், அதற்குண்டான தண்டனை கிடைக்கும்ன்றது தான் இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம கற்றுக்கொண்ட மாரல், அதாவது படிப்பினை. இந்த ஸ்டோரியும் இதோடைய சாராம்சம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இனிமேல் நான் பிராத்மிக் போர்ஷன்ஸில் அப்லோட் பண்ண போகிற எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் see you in the next video.